ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திருவண்ணாமலை வாக்கு சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் விருச்சகமாக இருந்தால் இந்த கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பலனை பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். 2026 5th மந்தான மே மந்தானது நடந்துட்டுருக்கு. இந்த மே மந்தில் 20க்குள்ளேருந்து நடக்கக்கூடிய சில முக்கியமான ஆட்டங்களை பற்றி கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பயம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த பயத்தை தூக்கி போட்டு துணிச்சலாக செயல்படணும். ஆனால் நம்மள நிறைய பேர் துணிச்சலாக செயல்படவே யோசிப்போம். அந்த மாதிரி துணிச்சலாக செயல்பட வாழ்க்கை பற்றிய பயம் போகிறதுக்கு ஒரு முக்கியமான பரிகாரமும் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலனை முழுமையாக தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை பற்றிய பயம் நீங்கிறதுக்கும் பரிகாரம் சொல்ல போகிறேன். அதோடு 20லேருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களையும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக நீங்கள் தெரிஞ்சு பயன் பெற முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சுக்கிரனுடைய அருளால் உங்கள் ராசிக்கு அடிக்கக்கூடிய ஜாக்வாட் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை பற்றி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2026 மே 20லேருந்து நிறைய மாற்றங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்பது குறித்து நிறைய இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்களை சொல்ல போகிறேன். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். கிரகநிலைகள் ஒவ்வொரு ராசிக்குமே வேறுபட்ட பலன்களை தரக்கூடிய நிலையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த 20ல் இந்த மாதிரி தான் கிரகங்கள் சாதகமாக இருக்குமா, இவற்றில் கவனம் என்ன அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற. இது கிரக ரீதியாக சொல்லப்பட்ட பலன்கள். விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பெரும்பாலான நாட்களில் 7வது இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியில் ஆட்சியாக அமைவது ஏற்றத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உச்சகுரு ராசியை பார்க்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பணவரவுங்கிறது உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்கும். நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதக பயிற்சியாக இருக்கும். குரு பயிற்சியும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கடந்த 2 ஆண்டு முழுவதுமே கையில் காசு இல்லாமல் இருந்திருப்பீங்க. இனி பணம், காசுகள் சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா விஷயங்கள்லையுமே தடைகள், அலைச்சல்கள் இருந்திருக்கோ. நேரத்திற்கு சாப்பிடக்கூட முடியாத நிலைமை இருந்திருக்கோ. இனி அது எல்லாமே மாறும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடன் தீரும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு அமைய போகுது. கடன் தொல்லைகள்லாம் முற்றிலும் நீங்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை, பாதிப்புகளை சந்தித்து வந்திருக்கிறது எல்லாம் மாறும். அவர்களுக்கான தொழில், திருமணம் என அனைத்து விஷயங்களையும் சிக்கல்களை சந்தித்து வந்திருந்த உங்களுக்கு அந்த நிலைமைகள் பரிபூர்ணமாக நீங்கும். நல்லவே நடக்கக்கூடியதாக இனி உங்களுக்கு நாட்கள் இருக்க போகுது. அதோடு ராசியை சுபரான சுக்கிரன் பார்ப்பதால் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். கூட்டாளிகள் உதவி செய்வார்கள், நண்பர்கள் உதவி செய்வார்கள். இதுவரை வராமல் இருந்து வந்த பணம் மீண்டும் சேரும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆணாலும் ஆதரவு, அனுசரணம் ஏற்படும். பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பித்தவர்களுக்கு, டிராவல்ஸ், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இனியே வருமானம் உள்ளதாக நாட்கள் அமையும் சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள், ஓட்டுநர்கள், உணவு டெலிவரி செய்பவர்கள், கட்டடம், செங்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். மீடியாவில் பிரபலமாக வேண்டும் என்று முயற்சிப்பவர்கள், பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், விசாவில், மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த டைம் நல்ல ஒரு மாற்றம் சேரும். தொட்டது துளங்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை.
இதுவரைக்கும் சம்பாதிக்க முடியாதவர்களுக்கு நல்ல சம்பாத்தியங்கள் அமையும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். பங்கு சந்தையின் பணத்தை விட்டுவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து பணம் வரக்கூடிய நல்ல நாட்கள் இருக்கு. பொருளாதாரத்தில் அற்புதமான மாற்றம் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுதுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பலன்கள் பார்த்தோம். இப்போ வாழ்க்கை பயம் நீங்கள் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். வாங்க அந்த பரிகாரத்தை பார்க்கலாம். எல்லாருக்குமே தான் நினைத்தபடி வாழ்க்கை அமைவதில்லை. அமைந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாய் மாற்றிக்கொள்ளவும் யாருக்கும் துணிவு இல்லை. வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற கவலையில் எப்போதும் தவிப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் அதிலிருந்து மீண்டும் பயம் நீங்கி நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கை பயம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அந்தந்த வயதில் நடக்க வேண்டிய எல்லாமே நடந்து விட்டால் நமக்கு வாழ்க்கை பற்றிய பயம் என்பது ஏற்படுவதில்லை. ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வயதுக்கு கடந்து நமக்கு கிடைக்காமலே தள்ளி சென்று கொண்டே இருக்கோம். அப்படி நடக்கும் பொழுது தான் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற பயமும் ஏற்பட துவங்குது. இந்த பயம் நீங்கி புது நம்பிக்கையும் தெம்பு உற்சாகமும் தொற்றிக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். குலதெய்வம் மற்றும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை பற்றிய பயம் இருப்பதில்லை. இவ்விருவரில் ஒருவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தவர்களும் கர்மப்பிடியில் அகப்பட்டு தவிப்பவர்களும் வாழ்க்கை பற்றிய கவலையில் எப்போதும் மூழ்கி கிடைப்பதாக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது. பொதுவாக குலதெய்வம் மற்றும் பித்திருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்க பசுமாடுகளுக்கு தானம் செய்தால் போதுமானது. பசுவிற்கு செய்யக்கூடிய தானம் பலவிதமான தோஷங்களை போக்க வல்லது. அதில் பித்திரு தோஷத்தை போக்க இந்த பரிகாரம் நல்ல பலனை தருகிறது. அதுபோல் வாழ்க்கை பற்றிய பயமோ மரண பயமோ இருந்தால் நீங்கள் எருமை மாடுகளுக்கு குறிப்பிட்ட நாட்களில் தானம் செய்ய வேண்டும். மக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோசாலைகளுக்கு சென்று அங்குள்ள எரும மாடுகளுக்கு அகத்திக்கீரையை தானமாக வழங்க வேண்டும். எருமை சனி பகவானின் வாகனமாகும். எரும மாடு சனி பகவானின் அம்சமாக இருப்பதால் மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எருமைக்கு அகத்திக்கீரை வழங்குனீங்கன்னா சகல விதமான தோஷங்களும் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயம் நீங்கும். வாழ்க்கை பற்றிய பயமும் நீங்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ஒவ்வொரு மக நட்சத்திரம் அன்று எரும மாடுகளுக்கு அகத்திக்கீரையோடு தீவனம் அளித்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலம் வசந்த காலமாக அமையும். உங்களுக்கு எதிர்கால பற்றிய பயம் நீங்கும். மனதில் புது தெம்பு உற்சாகமும் நம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவரும் விலகி செல்வார்கள். விரக்தி மனப்பான்மை நீங்கி தெளிவு உண்டாகும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்தீங்கன்னாவே வாழ்க்கையில் பயங்கிறது இருக்கவே இருக்காது. அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை விருச்சிக ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.